அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாவின் அன்பும் அருளும் வற்றாத பேரன்பும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாக. ஆமீன். போன வார கிளாஸில் நம்ம குர்ஆன் நம்ம மனதில் நுழைஞ்சு அது மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா 4 தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதில் முதல் தகுதி தாழ்வாக இருக்கணும். ரெண்டாவது தகுதி எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் அதை அப்படியே நம்ம கவனிக்கணும். மூணாவது தகுதியாக அதை செயல்படுத்தக்கூடிய மனநிலையில் இருக்கணும். நான்காவது தகுதியாக குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய தடைகளை உடை தெரிய வேண்டும். அது இன்னைக்குள்ள போன வார கிளாஸினுடைய தொடர்ச்சியாக இன்ஷால்லா பார்ப்போம். குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய தடைகள் என்னன்னு பார்க்கல அது ஷைத்தானாக மட்டும்தான் இருக்க முடியும். அல்லாவே சொல்கிறான் சூரா 16:98 விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தானிடம் பாதுகாப்பு தேடிக்கோங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நபிட்ட சொல்கிறான். இவ்வாறு சொல்கிறது மூலம் மனதை சிதைக்கக்கூடிய சந்தேகம், கவனத்தை கலைப்பதற்கான சைத்தானுடைய செயலிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நேரடியாக உத்தரவாக வந்தாலும் இது எல்லா முஸ்லிம்களுக்கும் பொதுவான ஒரு கட்டளையாகவே இருக்குது. சரி, ஓகே. இதை சொல்கிறதுனால என்ன பயன் என்ன வருது அப்படின்னு பார்த்தாக்க மனதிற்கு ஒரு தெளிவு கிடைக்கும். குர்ஆன் ஓதும்போது கவனமாக இருத்தலாக பேணுதலாக இருக்க வரும். சந்தேகம் நீங்கும். சைத்தானுடைய வஸ்வாசிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத் என்னன்னாக்க, குர்ஆன் ஓதும் முன் நான் உங்களை காக்க தயாராக இருக்கிறேன், நீங்கள் என்னிடம் அடைக்கலம் தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குறிப்பிடுறான். இதே மாதிரி ஷைத்தான் இறைவன்கிட்ட சொல்கிறான், உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் இவர்களை அனைவரையும் வழிகெடுத்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட சத்தியம் செய்து வந்திருக்கான். அது சூரா 38:82 குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஷைத்தானிடம் நம்ம பாதுகாப்பு கண்டிப்பான முறையில் தேடணும். ஆகவே குர்ஆன் எப்படி நமக்கு கட்டளை எடுத்துனாக்க, நபியே நீர் குர்ஆனை ஓதுவீராயின் சபிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருவீராக அப்படின்னு சொல்லிட்டு 16:98 குறிப்பிடுது. மேலும் இந்த கருத்துக்கு ஆதாரமாக ஒரு ஹதீஸை நம்ம பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில் நிற்கும்போது முதல்ல தக்பீர் சொல்லிட்டு பிறகு இறைவனை புகழக்கூடிய இந்த வசனத்தை ஓதுவாங்க. இறைவனை புகழக்கூடிய வசனத்தை ஓதுனதுக்கப்புறமா குர்ஆன் ஓதுவதற்கு முன்னாடி எப்படி துவா செய்வாங்கனாக்க, நன்கு செவியேற்பவனும் நன்கு அறிகின்றவனுமான அல்லாஹ்விடம் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கோருகிறேன். சைத்தானின் ஊசலாட்டம், அவனது ஊதல், துப்பல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு அவங்க தொழுகையை ஆரம்பிப்பாங்க. மேலும் அல்லாஹ் கூறுறான், திண்ணமாக நாமே பூமிக்கு அருகிலுள்ள வானத்தை விண்மீன் விளக்குகளால் அலங்கரித்தோம். மேலும் ஷைத்தான்களை விரட்டுகின்றவையாகவும் அவற்றை நாம் ஆக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரா 67:5 குறிப்பிடுறான். சரி, இப்படிப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறதுக்காக இறைவன்கிட்ட நம்ம துவா செஞ்சு ஆரம்பிக்கணும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, துவா செய்யல ஒரு பொடுவோக்காக சும்மா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இல்லாமல் அது உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருந்து கேட்கணும். நம்முடைய சிந்தனை, உள்ளம், மனம் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு துவா செஞ்சு அதை ஆரம்பிக்கணும். அல்லாஹ் நமக்கு துவா எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சூரா 21:90 குறிப்பிடுறான். அதில் எல்லா நபிமார்களும் எப்படி துவா செஞ்சாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறான். மேலும் நபிமார்களுடைய துவா எப்படி அங்கீகரிக்கப்பட்டதுங்கிறதையும் அல்லாஹ் குறிப்பிடுறான். எப்படின்னாக்கா, அவர்கள் நம்மை ஆசை கொண்டும் அச்சத்தோடும் பிரார்த்தித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மேலும் இறுதியில் முஃமின்களை இப்படித்தான் காப்போம் அப்படின்றும் கூறுகிறான். ஸோ நம்ம துவா செய்யலை இறைவன்கிட்ட ஒரு ஆசையோட அச்சத்தோடு அந்த துவாவை செஞ்சு நம்ம ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்
அந்த ஷைத்தான் வந்துட்டு எப்படியாகலாம் வந்துட்டு வழிகெடுப்பான் அப்படின்னு பார்க்கையில வந்துட்டு அல்லாவை சிந்திக்கையில், அல்லாவுடைய வார்த்தைகளை கூறையில், தொழுகை நடத்தையில், அந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்துட்டு நேரான வழியில் வந்து இருந்து ஷைத்தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வழிகெடுப்பான். தொழுகையில் வந்துட்டு ஹின்சப் அப்படின்னு சொல்லக்கூடிய சைத்தான் வந்துட்டு நமக்கு குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய சைத்தானாக இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட சைத்தான் வந்து நம்ம வந்து பாதுகாப்பு தேடி நம்ம தொழுகைகளை ஆரம்பிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஒரு ஹதீஸில், ஷைத்தான் மனிதனின் இரத்த நாளங்களில் ஓடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீமில் வந்துட்டு குறிப்பிடுறாங்க. ஷைத்தான் வந்துட்டு 3 விஷயங்களில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வழிகெடுப்பான். எப்படின்னாக்கா ஆசை கொண்டு வழிகெடுப்பான், பயத்தை காட்டி, 3வது வந்துட்டு கிசுகிசுப்பு அது செஞ்சு நம்மளோட வந்துட்டு 3 விஷயங்களில் வந்துட்டு சைத்தான் வந்துட்டு நம்மளை வந்து பயத்தை ஏற்படுத்தக்கூடிய, இப்படியாக சைத்தான் வந்துட்டு 3 வழிகளில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு தடுக்கிறான். ஷைத்தானுடைய வழிகெடுத்தல் வந்துட்டு எப்படியாக இருக்கணும்னாக்க அல்லாஹ் குறிப்பிடுறான் சூரா 7:16 வந்துட்டு, இப்லீஸ் தன் தவறுகளுக்கு தன்னை குறை சொல்லாமல் இறைவனை குறை சொல்லி கொண்டான். என்னை தவறளித்தவர்களில் சேர்த்ததினால் நான் மக்களை வழி தவறச் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். எப்போது வழி தர செய்வான் அப்படின்னாக்க, நல்ல செயல் செய்யலை, தொழுகையில் துவா செய்யும்போது, நல்ல முடிவுகள் எடுக்கலை, நல்ல அமல்கள் செய்யலை வந்துட்டு வழிகெடுப்பான். மறுமை நாளில் வந்துட்டு நரகத்தில் செல்லும் அனைத்து மக்களும் ஒன்றாக நிறுத்தப்படுவாங்க. அப்போ வந்துட்டு ஷைத்தான் வந்துட்டு உரையாடுவானா. அது அல்லாஹ் குறிப்பிடுறான் சூரா 14:22 வந்துட்டு, அல்லாஹ் உண்மையான வாக்குறுதி அளித்தான். ஷைத்தான் கூறுவதாவது, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி பொய்யானது, எனக்கு உங்கள் மேல் எந்த ஆதிக்கமும் இல்லை, என்னை குற்றம் சொல்லாதீர்கள், உங்களே குற்றம் சொல்லிக்கொள்ளுங்கள், நானும் உங்களுக்கு உதவ முடியாது, அவர்களும் சைத்தானுக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக அல்லாஹ் வந்துட்டு சூரா 14:22 வந்துட்டு குறிப்பிடுறான். மேலும் வந்துட்டு நம்ம திருக்குரானில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இது யாருடைய வார்த்தைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். இது வந்து அகிலத்தினுடைய ரப்பு. அகிலம் அப்படின்னாக்க இந்த உலகம் மட்டும் இல்லை, சொர்க்கம், நரகம், இந்த உலகம், வானம் பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய படைப்புகள், படைப்பினங்கள் எல்லாவற்றுக்கும் அதிபதி. அவனுடைய வார்த்தைகளை நம்ம வந்துட்டு ஓதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அச்சத்தோடு நம்ம அந்த குரானை வந்துட்டு ரீட் பண்ணணும். மேலும் இது குரான்லேயே வந்துட்டு அடிக்கடி ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய வார்த்தை வந்து ரிப்பீட்டாக சொல்லக்கூடியது என்னன்னாக்க, இந்த வார்த்தை வந்துட்டு இறைவனுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு குரான் நமக்கு சொல்லுது. அதை வந்துட்டு நம்ம சூரா 32:2-3 சூரா 2:1 சூரா 69-38 நம்மளால் பார்க்க முடியுது. மேலும் குரானில் வந்துட்டு நம்ம நிறைய அறிவார்ந்த விஷயங்களை காண முடியும். எப்படின்னாக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் ஒரு 50 வருடங்களுக்கு அப்புறம் தான் ஹிஜ்ஜாஸ் யூசுப் அவர்கள் மூலமாக அந்த காலகட்டத்தில் வந்துட்டு எழுத்து சீர்திருத்தம் வந்துட்டு நடைபெறுது. அப்போ தான் வந்துட்டு இந்த சூறாக்களுக்கு அந்த ஜுசு பிரிக்கப்பட்டு நம்பர்லாம் வந்துட்டு போடப்படுது. அப்போ வந்துட்டு சூரா பஹராவில் மொத்தம் வந்துட்டு இருக்கக்கூடிய வசனங்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு 286. அதனோட சூரா 2லயே 143 வசனத்தை என்னன்னு பார்க்கும்போது அதில் நடுநிலை சமுதாயமாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வசனம் வருது. இது வந்துட்டு ஒரு அறிவார்ந்த விஷயந்தான். மேலும் சூரா 33:4 வந்து அல்லாஹ் குறிப்பிடுறான், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அவனது உடலில் 2 உள்ளங்களை அமைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்துட்டு வருது. அதில் வந்துட்டு எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்துட்டு 2 உள்ளங்கள், 2 இதயங்கள் இருக்க போகிறது கிடையாது. அதாவது இறை நம்பிக்கையும் இறை மறுப்பும் ஒரே இடத்துல வந்துட்டு இருக்க முடியாது. இதை நிரூபிக்கக்கூடிய இதை விளக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னாக்க, ஒரு முறை வந்துட்டு ஒரு சஹாபி தன்னுடைய மனைவி ஹவுலா பின் ஹாரிஷுக்கு வந்துட்டு சொன்னார்களாமா,
என்னுடைய தாயின் முதுகை போல் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகார் வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்படுது. இது வந்துட்டு அந்த காலத்தில் ஒரு அரபு சொல். இது வந்துட்டு மன முறிவுக்கும் இல்லாமல் சேர்ந்தும் வாழாமல் வந்துட்டு ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு சொல் வந்துட்டு இந்த புகாரானது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டு வரப்படுது. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவள் உனது தாய் அல்ல, தாய் என்றால் உன்னை பெற்றெடுத்த தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வசனம் வந்துட்டு இந்த ஹதீஸ் வந்துட்டு இந்த வசனம் 33 வசனத்தை நேரடியாக விளக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் இடம்பெறுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகன் வந்துட்டு ஜெயிது. அவங்க வந்துட்டு வளர்ப்பு மகன் தான். அவங்க வந்துட்டு வளர்ப்பு மகனாக இருந்தாலும் அது வந்துட்டு உண்மையான மகனாக ஆக முடியாது. அது வந்துட்டு இந்த வசனத்தையும் விளக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் வளர்ப்பு பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அவன் ஆக்கவில்லை அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் அது உறுதிப்படுத்தக்கூடியதாக அது இருக்குது அந்த ஹதீஸ்.